திரு ராஜீவ்காந்தி, இதில் திமுக அரசு இதில் எடுத்த உடனே எஸ் நடந்தது தவறு தான், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது மட்டும் போதுமா? ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு இது நடந்திருக்கக்கூடியது துரதிருஷ்டவசமானது அப்படின்றத ஒத்துக்கிட்டீங்க. நடவடிக்கை மாவட்ட ஆட்சி தொடங்கி எஸ்பி வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாச்சு. கடந்த காலங்களில் சில என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பேரவையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். ஆனால் இன்னும் அதற்கு பிறகு எந்தெந்த இடத்துலலாம் கள்ளச்சாராயம் இருக்குமோ, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், வேலூர், இங்கே எல்லாமே ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல திமுக அரசு அப்படின்றது கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனத்தில் இருந்திருக்குமோ? இல்லை, கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதால் தான் ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குற்றம் செய்ததற்கு ஒரு குற்றவாளி தயாராக இருக்கான். அவன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியால் அதிமுகவெல்லாம் பார்க்கணும்ல. எத்தனையோ வழக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி கிளைச்சாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது என்னுடைய நண்பர் மருத்துவர் கணேஷ்குமாருக்கே தெரியும். ஏன்னா திமுக, அதிமுக, பாமக அப்படிலாம் இல்லை. அவன் ஒரு குற்றவாளி, ஒரு அரசியல் கட்சி பின்பு ஒளிந்து கொள்கிறான். அந்த குற்றவாளியை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அரசு செயலிழந்துருச்சு, அந்த கட்சி செயலிழந்துச்சு பேசுவதே ஒரு விதண்டாவாதமாகவும் ஒரு ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒரு கொலை நடக்கிற போது ஒரு கொலை செய்வன் தன்னுடைய முன்னுரிவத்துக்கு காரணமாக இல்லை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் குறை செஞ்சுட்டான்னா அவன் திமுககாரன், அதனால் இந்த கொலைக்கு வந்து ஒட்டுமொத்த திமுக பொறுப்பேற்கணும், அரசு பொறுப்பேற்குங்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை மெத்தனமாக இருந்திருக்குது. ஆம், அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏன் சரியாக செய்யலாம் கேள்வி வைக்கிறாங்க. ஆரோக்கியமான கேள்வி. அதுக்கான விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க சிபிஐ வந்து அது எங்களுக்கு உண்மையை தோண்டி வந்துடும் பயங்கரமாங்கிறாரு. அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியாக அவங்க ஆதரவு கொடுக்குற என்ஆர் காங்கிரஸ் ஆளுகிற, அதாவது இங்கே பாண்டிச்சேரியில் எத்தனையோ கலாச்சார மரங்கள் நடந்தது. சாராய கடை அதிகமாக இருக்குது அந்த ஊரில். ஒரு நாள் அந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் வச்சதா எனக்கு தெரியல. பரவாயில்ல, அவங்க நம்பிக்கை சிபிஐ வந்தால் உண்மை வரும் என்று அவங்க அரசியல் ஜனநாயகத்தில். ஆனால் அதுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி செஞ்சிருச்சு, இது முதலமைச்சர் செஞ்சிருச்சு என்ற வார்த்தையை நான் அரசியலாக ஒரு வெற்று குற்றச்சாட்டாக தான் பார்க்குறோம். ஆரோக்கியமான வாதமாக இங்கே ஒரு வாதத்துக்கு பொருள் வரணுமானா இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ளப்படுகிறோம்? மரக்காணத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க? செங்கல்பட்டு என்ன கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, என்ன தண்டனை கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்டிங்களே. என்கவுண்டர் சொன்ன ராஜீவ்காந்தி சொல்லிடாதீங்கன்னு சொன்னீங்களே. நான் என்கவுண்டருக்கு எதிரானவன். அங்கே ஒரு 8 பேர் குண்டசத்தில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திருக்கோயில் நீதிமன்றத்தில் மன்னிக்கணும், செங்கல்பட்டு நீதிமன்றத்திலையும் அங்கே இருக்க மரக்காண நீதிமன்றத்தையும் வழக்கு இறுதி விசாரணைக்கு வந்துருச்சு. குற்றவாளிகளில் இன்னும் சில பேர் சிறைக்குள்ள இருக்காங்க. ஒரு அரசு எந்திரம் அவர்களை வைத்துக் கொண்டு 8 பேர் குண்டாஸ்ல இருக்காங்க. ஒரு அரசு எந்திரம் அவர்களை மெத்தன போக்கு விடலை. அது தொடர்புடையவர் யாரா இருந்தாலும் இவர் அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு பேர் மதராசந்தூர் பேரை குறிப்பிடுறது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எஸ், நான் தாண்டி வர்றேன். இந்த ஒரு கேள்வி இருக்கு. 109 பேருக்கு கள்ளச்சாராயம் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தெருக்கள்ல இருந்து சப்ளை செய்யப்பட்டிருக்கு. இன்டெலிஜென்ஸை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு சக்தி யாருக்கு இருக்கு? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மட்டும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸோட முடிஞ்சிடுமா, இல்லை அதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் பவர் இருக்கா? இப்போ இதில் பொலிட்டிக்கல் பவர் இருக்குதா நான் ஏற்றுக்க விரும்பலை. ஏன்னா வந்து இவங்க இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக அது கூட எதுக்கு சொல்கிறார், எங்களுக்கு ஆதாயம் மக்கள் ஆதாயம். அவர்கள் மக்கள் ஆதாயம்னா பல முறை பார்த்தாச்சு. இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் இவர்களுக்கு என்று சில கிட்டன அஜெண்டா இருக்குது. இங்கேயா திருவண்ணாமலை அமைச்சரா அவர் பேரை சொல்லுங்கள், இங்கே வந்து பாஜகவுக்கு இல்லை மஸ்தானா சிறுபான்மை அமைச்சர் அவர் பேரை சொல்லுங்கள். இப்போ மதராசந்தில் வந்து மரியாதை கணேஷ்குமார் வந்து உள்ள இழுத்திருக்காரு. அப்போ இவர்களுக்கு வந்து சில கற்பனை கதைகளை சொல்லுவது. இன்றைக்கி இந்த நீதிமன்ற ஜனநாயகம் இருக்குது, இங்கே மீடியான்னு ஜனநாயகம் இருக்குது. ஒரு இவர்களோ அதாவது கனவுல படுத்திருக்கிற மாதிரியே அவர் சொல்கிறதுல எந்த குற்றச்சாட்டு. அதாவது பொதுவெளியில் பேசுகிற போது கணேஷ்குமார் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு படித்த மருத்துவர், அவர் ஒரு பொறுப்போடு பேசணும். இத்தனை தேதிங்க நாங்கள் மனு கொடுத்தங்க, இல்லைங்க நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்துக்கு போனோம் சொல்லுங்கள். நீங்கள் பாட்டாளி மக்கள் வச்சு எத்தனையோ நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல, நீங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் சொல்லுங்கள். அதை தாந்தோண்டித்தனமாக ஒரு கருத்தை வைக்கக்கூடாது. பொதுவெளியில் வைக்கும் போது மக்கள் மன்றத்தை வைக்கிற போது இவர் செஞ்சார். நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக அதாவது இந்த திமுக ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து டெல்லி வழக்கில் கைது செய்யப்பட்டாருங்க, டெல்லியில் வாங்கி போதைப்பொருள் விற்றாருங்க, உடனே தமிழ்நாடு முழுக்க போதைப்பொருள் நடமாட்டோன்னு அதிமுக விளம்பரம் செஞ்சிச்சு. இங்கே டெல்லி வழக்கு தாய்லாந்தில் வாங்கி டெல்லியில் விற்றான்னு கைது செய்யப்படுறான். அவன் இந்த கட்சியில் இருந்தான். ஆமாம், கட்சியில் இருந்தது அவனுக்கு குட்ட பின்னாடி இருக்குன்னு பின்னாடி எங்களுக்கு தெரியுது, நடவடிக்கை எடுக்கிறான். இதுதான் கட்சியாக நடக்க முடியும். இவர் தாந்தோண்டித்தனமாக இங்கே பாருங்கள், இந்த பேர்களை முன்னாடியே வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஜிம்மிக்கு அவங்க இப்படி பேர் வச்சா போதுன்னு. சரி, என்ன ஆதாரத்தை என்ன குற்றச்சாட்டை சொன்னீங்க? குற்றச்சாட்டுக்கு எந்த நடவடிக்கை திமுக எடுக்கல, இல்லை நீதிமன்றம் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன். இல்ல நான் உங்க அடுத்த சுற்றுக்கு வந்துடுறேன். இல்ல அவர் சொல்ல விட்டுறலாம். சரி, கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க, மத்தவங்களுக்கு வாய்ப்பு தரணும். இல்ல 100% சொல்றேன். இப்ப என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா, எனக்கு என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, அவர் யாருன்னு எனக்கு கூட தெரியாது. நான் இருப்பதோ இந்த பகுதி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத பகுதியில் இருக்காரு. நான் கேட்பது என்னவென்று சொன்னால், தங்கவேல் என்ற திமுக ஒன்றிய செயலாளர் மீது வழக்கு செய்ய
சொல்றேன் வரேன் சார். அவருக்கு அவர் முழுசா பேசி முடிச்சுட்டு நீங்க வரேன். தங்கவேல் என்ற ஒன்றிய செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தங்கவேல் யாரு? திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், மதுரா செந்தில் என்கிற மாவட்ட செயலாளர் கூட இருப்பவர். அவருக்கு கூட இருக்கக்கூடிய நபர் அவர். இது உண்மையா இல்லையா? இத விசாரணை கமிஷன்ல மதுரா செந்தில் தான் உள்ள வந்திருக்காரு. நாங்க விசாரணை இருக்கிற காவல்துறை சாராய ஆலையை பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எத்தனையோ பேர் மீது முன்விரோத கொலை வழக்கு இருக்கு. நான் மருத்துவர் ஐயா ஒன்னாண்டு போட்டோ எடுத்திருக்காங்க. உங்க கிளர்ச்சியாளர் மருத்துவர் ஐயா அந்த கொலைக்கு பொறுப்பேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் இல்ல? 100% ஒரு ஆதாரத்தோடு ஒரு அரசியல் செய்யணும். அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜீவ்காந்தி சொல்றாரு. உங்களுடைய உள்நோக்கத்தோட அரசியல் செய்ய ஒரு முறை ஏதாவது மிகப்பெரிய ஒரு தவறு செய்து அந்த தவறிலே சிக்கி கொண்ட பிறகு நீங்க அடுத்தவர்களுக்கு அரசியல் பாடம் எடுப்பது, மதுவிலக்கு கொண்டு வர வேண்டியதனுடைய அவசியம் குறித்து கட்டுரை வரைவது, இதுவெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பிரச்சனை அது அல்ல, சரிதானுங்களா? இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கிறவர் சொன்னார்னு சொல்கிறதே அபத்தமான வாதம் என்று சொன்னார். ஆனால் அந்த வாதத்தை தொடங்கியதே அவர் தான். இந்த வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அதிமுக காரர் என்ற பெயரை சொல்லி பேசியதே அவர் தான், சரிதானா? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது இவங்க திணறாங்க, இதில் சிக்கிட்டாங்கிறது உண்மை. இப்போ ஐயா கேட்குறாங்க, ராஜீவ்காந்தியும் ஒரு செய்தி சொன்னார், சாத்தான்குளத்திலே என்று ராஜீவ்காந்தி ஒரு செய்தி. ஐயா சொன்னார் தூத்துக்குடியை அவர் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு என்று ஐயாவும் பேசினாங்க. ரெண்டு பேருடைய நோக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒன்று, சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தில் ஒரு நிமிஷம் அவர் நான் முடிச்சுக்கிறேன் ஐயா, நான் முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா என்னை பத்தி ஒரு கருத்து சொல்றீங்க. அவர் தூத்துக்குடியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் சொல்லலைங்க, அவரு சொன்னாரு. நீங்க சொன்னது நான் சொல்றேங்க ஐயா. நான் ஒண்ணு இல்ல அவர் சட்டப்பேரவையில முதலமைச்சர் சொன்னதுதான் நினைவூட்டினார் அவர். சரி இருங்க, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. எப்படி நீங்க நேரம் கொடுக்க மாட்டீங்க? இப்போ பேச விடுங்க. இல்ல எல்லாருக்குமே சம வாய்ப்பு தான். இல்ல நான் அதனால தான் இப்போ போட்டு வச்சிருக்கேன், டைமர் போட்டு வச்சிருக்கேன், எத்தனை நேரம் பேச விடுறீங்கன்னு பார்க்கலான்னு. இப்போ இதில் இப்போ இவரும் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஐயா சொல்லும்போது இந்த ரெண்டு சம்பவங்கள்லையும் உளவுத்துறை ஃபெயிலியருங்கிறது இருக்கா? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் என்ன? தொடர்ச்சியாக நடைபெறுகிற சம்பவங்களை அந்த உளவுத்துறை கணிக்க தவறி விடுகிறது, அல்லது அந்த உளவுத்துறைக்கு ஒரு பிரஷர் கொடுத்து அந்த சம்பவங்கள் நடப்பதை இந்த அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சி அனுமதிக்கிறது. இதுதான் பிரச்சனை. சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் கன்விக்ட் ஆயிருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் சிறையில் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள். அது உளவுத்துறை ஃபெயிலியர் அல்ல. தூத்துக்குடி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்னார் இல்லைங்களா, அவர் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அவங்க கேட்பாங்கல்ல அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டார். ஐயாவே கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் கேட்கலாம். அருணா ஜெகதீசன் அறிக்கை வெளிவந்திருக்கிறது, அந்த தூத்துக்குடி சம்பவத்தை அங்கே நடந்தது என்ன என்பது குறித்து வந்திருக்கிறது. அதில் யார் மேலே கிரிமினல் ஆக்ஷனோடு சேர்த்து துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு இப்போ இருக்கிற முதலமைச்சர், சரிதானுங்களா? எனவே ஐயா அதையும் அவரிடம் கேட்கலாம், ஏங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. இன்னொன்று அவர் சொல்கிறார், ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்கிறதுக்காக நீங்கள் பதவி விலக சொல்லுவது, இந்த அரசினுடைய உளவுத்துறை முழுவதுமாக தோற்று போயிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். எப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இதே சென்னைக்குள்ள தமிழ்நாட்டின் தலைநகருக்குள்ள விஆர் மாலில் ஒரு போதைப்பொருள் பார்ட்டி நடந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இறந்து போயிட்டார். தெரியுமா தெரியாதா நமக்கு? இந்த போதைப் பொருள் பார்ட்டி, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பார்ட்டி இங்கே நடத்தப்பட்டது என்பது உளவுத்துறைக்கு தெரியாது, அவர் செத்த பிறகுதான் தெரியும். தஞ்சாவூர்ல ஊர் கூடி தேர் எடுத்துட்டு போறாங்க, கரண்ட் அடிச்சு 13 பேர் இறந்து போனாங்க. இறந்து போன போது ஏன் கரண்ட் மின்சாரத்தை துண்டிக்கைன்னு கேட்டப்ப ஊர் கூடி தேர் எடுத்தது தெரியாதுன்னு சொன்னார் அமைச்சர். இங்க இந்த பேட்டி கொடுத்தார், அனுமதி வாங்கலேன்னு சொன்னார். என்றால் அங்கே உளவுத்துறைக்கு தெரியாது. நீங்க சொன்ன அதே மாலுக்கு அரசு சீல் வச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்க. சம்பவம் நடந்தது இன்சிடென்ட்க்கு போய் ஒரு போதைப் பொருள் எப்படி சொல்றாங்க, வாகன ஓட்டுறீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போகாதீங்க, தயவு செய்து என்னோட வார்த்தை கேளுங்க. நான் சொல்றது அவர் நடவடிக்கை எடுத்தாரோ எடுக்கலையான்னு நான் கேட்கல. சீல் போட்டது இப்ப சீல் எடுத்தாச்சு, அது வேற. நான் கேட்பது போதைப் பொருள் பார்ட்டி நடப்பதை, ஒரு சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கஞ்சா கிடையாது, வெறும் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பார்ட்டி நடப்பதை உளவுத்துறையால் கணிக்க முடியவில்லை. இது உளவுத்துறை ஃபெயிலியரா இல்லையான்னு கேட்கிறேன். ஊரு கூடி தேர் இழுக்கிறது ரகசியமாக இழுப்பாங்க, கண்டிப்பா மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இழுப்பாங்க. அதை உளவுத்துறை அங்க இருக்கிற மின்சார வாரியத்திற்கு தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்க கூடாதா? அது விபத்து தாங்க. விபத்துக்கு காரணமானவர் யார்? விபத்துக்கு காரணம் அஜாக்கிரதையானது. என்ன பேச்சு? ஒரே நிமிஷம். விபத்து இருங்க, அந்த இருங்க, நீ ஒரு நிமிஷம் இருங்க. லாரி விட்டு அடிச்சாங்களா? பாலச்சந்திரன் ஒரு சம்பவத்தை நினைவூட்டினாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு யார் காரணம்? உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் காரணமா இல்ல யார் காரணம்? நான் இப்ப அதுதாங்க சொன்னேன். உளவுத்துறையினுடைய தூத்துக்குடியில் நடக்கிறது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துல துப்பாக்கி அது சம்பவம் தான், இது விபத்து இல்லையா? அது
சார் ஒரு நிமிஷம் கேளுங்களேன் சார். சொல்லுங்க, முழுமையா சொல்லுங்க. சம்பவம் நடக்கிற போது அங்க எடுக்கிற முடிவு, அந்த நேரத்தில் எடுத்து துப்பாக்கியில் சுடுற முடிவு, இந்த முடிவை யார் எடுத்தது என்பதுதான் கேள்வி. உளவுத்துறை அங்க நடக்குது, போராட்டம் நடக்குது, மக்கள் வர்றாங்க, இதெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. எனவே உளவுத்துறை ஃபெயிலியர் இல்லை. ஆனால் மக்கள் ஊர் கூடி தேர் இழுக்கிற போது மின்சார வாரியம் மின் துண்டிப்பு செய்ய வேண்டும் என்பது விதி, அரசு செய்திருக்க வேண்டிய விதி. சரி, அந்த விதிக்கு மக்கள் தேர் இழுக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உளவுத்துறைக்கு இருக்கா இல்லையா? தூத்துக்குடி சம்பவத்தில் அங்கிருந்து ஊர்வலம் வந்தாங்கல்ல, ஊர்வலம் வந்ததே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, உளவுத்துறை ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஊர்வலம் வந்தது தெரியுமில்ல, அது அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை படிங்க தெரியும். சும்மா நீங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போகாதீங்க. இருங்க நான் வர்றேன். டாபிக் வாங்க, டாபிக் வாங்க. நான் டாபிக்ல பேசுறேன் சார், நீங்க தான் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், உளவுத்துறை ஒரு ஃபெயிலியர்னு சொன்னார்ல, போதைப் பொருள் பார்ட்டி நடந்ததை கண்டுபிடிக்க முடியல, ஊர் கூடி தேர் இழுத்தது உளவுத்துறைக்கு தெரியாது, கள்ளக்குறிச்சியில ஒரு பள்ளிக்கூடத்தை போய் மக்கள் கூடி போய் அடிச்சு உடைச்சாங்க, உளவுத்துறைக்கு அன்னைக்கு தெரியாது. கட்சி உலகம் முழுக்க பண்ற போதைப் பொருள் மாஃபியாவை சேர்ந்த ஒரு தலைவன், ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவனாக இருந்து முதலமைச்சரினுடைய மருமகளை தன்னுடைய நிகழ்ச்சிக்கு விருந்தினராக, சிறப்பு விருந்தினராக கூட்டிட்டு போற உளவுத்துறை தெரியாது சார். தனிப்பட்ட முறையில் ஒரு இப்ப சிந்தடிக் ட்ரக் தமிழ்நாட்டுல உற்பத்தி செய்யப்படுதா இல்ல வெளிநாட்டுல இருந்து வருதா, எங்க இருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ட்ரக் மாஃபியாவுடைய தலைவர் ஏத்துக்கிறீங்களா? தொடர்ந்து பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல இருங்க, என்ன பேச விடுங்க, நான் இன்னும் பேசவே இல்லை. இது அத்தனையுமே கண்டினியூஸா உளவுத்துறையினுடைய ஃபெயிலியரா இல்லையா? இந்த சம்பவத்திற்கு உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படினா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல கிடையாது. அப்புறம் அது என்ன மறுபடியும் மீண்டும் உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குன்னா, உளவுத்துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் பதவி விலகுன்னு கேட்பதில் என்னங்க பிழை? அதுக்கு பதில் சொல்லுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பிழை செய்திருக்கிறீர்கள், உங்களால் ஆளவே முடியவில்லை, அது திறனில்லை என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். சரி.